மத்தியிலே ஆட்சி செய்த காங்கிரஸ்காரர்கள் சோனியா காந்தியுடைய தலைமையிலே ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கே சோனியாவும் நம்ம ஆளு கருணாநிதியும் சேர்ந்து இந்தியாவுடைய கனிம வளங்களை முற்றிலுமாக பல லட்சம் கோடிகள் கமிஷனை பெற்றுக் கொண்டு விற்று இன்னைக்கு இந்தியாவே பொருளாதார சீர்கேட்டில் தவித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு வீட்டுக்கு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கெல்லாம் இப்ப நான் கூட வீட்டை பூட்டிட்டு போனா 1 கிலோமீட்டர் போய் திரும்பி வந்து இழுத்து பார்ப்பேன், சரியா பூட்டணுமா இல்லையான்னு தெரியலன்னு. அப்புறம் 10 அடி போயிட்டு ஒரு ஞாபகம் வரும், இந்த கொக்கியை போட்டோமா போடலையான்னு வந்து இழுத்து பார்ப்பேன். சில பேர் பார்த்தா அங்கிட்ட ஆளை பார்த்து பூட்டை தொங்கி பார்த்தவனே நான் பார்த்திருக்கேன். ஜாலியா போய் நின்று பாக்குறவன் கேள்வி பண்ணுவானே அப்படின்னு தொங்கி இருக்காங்க ஒவ்வொரு பூட்டையும். அதே நேரத்தில் அப்புறம் வீட்டுக்குள்ள நைட்டு போனோம்னாக்க ஜன்னலை சாத்தி யாரு திருநங்கர வந்துருவானா, பூனை தவிரமா ஒரு அருவா, ஒரு கம்பு பாதுகாப்புக்கு, ஒரு கட்டக்கம்பு, இதெல்லாம் போட்டுக்கிட்டு நிம்மதியா கிடந்தாத்தான். நிம்மதியா இருந்தா தூக்கம் வருது. ஒரு வீட்டிற்கே இவ்வளவு பாதுகாப்பு தேவைப்படும் பொழுது, இவ்வளவு பெரிய பாரத தேசத்திற்கு பாதுகாப்பு இருக்கிற ராணுவத்திலே கைய வச்சாங்கயா இந்த சோனியா காந்தி. எவ்வளவு பெரிய பாதுகாப்பு வேணும்? ஹெலிகாப்டர் வாங்குறோம்னு சொல்லி பறக்கையில ரெக்கையெல்லாம் பிஞ்சு விழுகுது. கப்பல் போய்கிட்டு கீழே தீப்பிடிச்சிருது. கப்பல் பட துப்பாக்கி எந்த பக்கம் தொடச்சா அந்த பக்கம் சுடுது, செத்து போறாங்க. இது என்னையா ஆகுறது? என்ன ஆகுறது? நாடு பல லட்சம் நிலக்கரிய பாருங்க. நம்ம நாட்டில் இல்லாத உலகத்திலேயே அதிகமா நிலக்கரி இருக்கிறது இந்தியாவில தான். ஆனா விலைக்கு வாங்குறாங்க. என்ன காரணம்னா, பெரிய திமிங்கிலம்லாம் இருக்காங்க பணக்காரங்க. அவங்கிட்ட பல லட்சம் கோடிகள் கமிஷனை பெற்றுக்கொண்டு அப்படியே குடோனை விட்டுறது, சுரங்கத்தை வித்துறது. இப்படி எதை பார்த்தாலும் கமிஷன் சொல்லி மக்களுக்கு எந்த நட்பனையும் செய்ய முடியாம போயிருச்சு காங்கிரஸ்காரர்களால. பாசதம்பரம் முதற்கொண்டு ரொம்ப கெட்டிக்காரன் எல்லாம். எப்ப பார்த்தாலும் தீப்பிடிச்ச வீட்டுல திருற மாதிரியே வேகமா திருவேன் மணிப்பிரஸ் வாய்க்காரன். எவ்வளவு பணத்தை அமுக்கலாம். அவன் வாயெல்லாம் ஒரு வாயின்னு வச்சுக்கிட்டு தெரியலாம் பாருங்க ஊருக்குள்ள. அது வேற அறிவாளி மாதிரி பேசுவாங்க மொட்டை. இப்படி இது மட்டும் இல்ல, நம்ம கருணாநிதி அதுக்காக மட்டும் இல்ல, 1,76,000 கோடியை கொள்ளையடிச்சு மகளும் ராசாவும் அப்பட நிம்மதியா வச்சிருக்காங்க. போதுமாப்பா சம்பாத்தியம் அப்படின்னு. மறுபடியும் கனிமொழி, அப்பாப்பா ராசாவுக்கு நீலகிரி தொகுதியில மறுபடியும் ஒரு சீட்டு கொடுங்க, நாங்க 2 பேரும் அங்க போய் வேலை செய்யறோம்னு சொல்லி இப்ப மலங்காட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் வேலையா? ஐயோ, இதுக்குத்தான் இந்த பக்கம் வர வேண்டான்னு உங்க ஆளுகள்லாம் கற்பனை பண்ணுவாங்க. ரொம்ப அந்த பக்கம் நடக்குது. உடனே கிளம்பி பூவை வாங்கிட்டு சைக்கிள்ல. ஏன் சொல்றேன்னா பாருங்க, ஒரு கைதி எவ்வளவு பெரிய 1 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்தவன், அப்ப அவனுக்குன்னா அப்ப பார்ட்னரா இருக்காங்க. ஏதாவது பிரச்சனை வந்துடும். சோனியாவுக்கு பங்கு இருக்கு, ஸ்டாலினுக்கே பங்கு இருக்குங்கிறாங்க 2G ஸ்பெக்ட்ரத்துல. அவர் நைஸான ஆளு, ஸ்லோ பாய்சன், வாழைப்பழத்துல ஊசின மாதிரி. அவங்க ரொம்ப கெட்டிக்காரத்தனமா தமிழ்நாட்டு மக்களை ஏப்பாத்த நினைக்கிறார். அது நடக்காது தம்பி. ஒரு பேப்பரை பிடிக்கும் போதே இப்படி ஆடுது. நீ தமிழ்நாட்டு ஆள போறிய, ஆளு போகிற மூச்சு கட்டையில பாரு, நீ எல்லாம் வந்து நாட்டு ஆள போறியாங்க. இப்படி பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா, இந்த கருணாநிதி வந்து தமிழ்நாட்டு மீது கொஞ்சம் கூட, சோனியா காந்திக்கு தமிழ்நாட்டு மீது ரொம்ப கோபம். என்னன்னா, யாரோ ஒரு புருஷனை ஈழ விடுதலைக்காக தமிழீழத்துக்காக சுட்டு கொண்டுட்டான். அதுக்காக வந்து அந்த தமிழர்களை பூரா நம்ம சொந்த உறவினர்கள் எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சு பேசாம இருக்கப்படாதா? நம்ம ஜனங்கள் மேலே கோபம். தமிழ் மக்கள்லாவே போச்சு. அதனாலதான் மண்ணெண்ணெய் கொடுக்க விடுறதில்ல, நிலக்கரி கொடுக்க விடுறதில்ல, மின்சாரம் கொடுக்க விடுறதில்ல. அப்படியே மின்சாரத்தை நாம் வெளி மாநிலத்திலிருந்து வாங்கி வந்தாலும் கூட அதையும் கொடுக்க விட மாட்டாங்க. தமிழ்நாடு சுத்தமா அழியணுங்கிறத. இந்த கருணாநிதிக்கு என்னமா ஒண்ணு அம்மா தாங்க ஏதாவது ஒரு இதுக்கு வாக்கு கொடுத்தியாயா? தமிழக மீனவர்களை இலங்கை ராணுவம் அடிச்சு கொள்றாண்டா, அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன குரலாவது கொடுக்கப்படாத? மீனவர்களுக்கு பேராசை, எல்லை தாண்டி செல்கிறார்கள். இதை சொல்லவா மயிரை பிடிக்க கொண்டாந்து வச்சிருக்கு? சரி, காவிரி நீருக்கா அம்மா போராடி டெல்டா விவசாயிகளை வாழ வைக்கணும். தஞ்சாவூர் நெற்களஞ்சியா 1 வருஷம் விளையினா 5 வருஷம் பஞ்சமாய் போகும் தமிழ்நாடுன்னு சொல்லி எத்தனையோ வருஷமா கிடந்த பிரச்சனைய நீதிமன்றத்துல போராடி வாதாடி காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை மத்திய அரசு வெளியிட வச்சாங்களே, ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு கேட்டா அது நட்பு நாடு. முல்லை பெரியாறு அதை விட நட்பு நாடு. அப்புறம் நல்ல வாயில் வரும். ஏன்னா இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலமும் தமிழகத்துக்கு துரோகம் செய்தாலும் கருணாநிதியால் கேட்க முடியாது. காரணம், எல்லா மாநிலத்திலும் அவருக்கு வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா மாநிலத்திலும் கேபிள் டிவி
பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள், பசுமை வீடுகள், அழகிய பங்களாக்கள், அழகிய வப்பாட்டிகள், இவ்வளவு இருக்கு. அவங்களுக்கு வப்பாட்டினா ரொம்ப பிடிக்கும். நீங்களும் தான் இருக்கிறீங்க. ஒண்ணுக்கு ஆகிங்களா பாருங்க. நேத்து கூட நானும் 10 வருஷமா அரசு மரத்தை சுத்தி ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைதாயா எனக்கு பிறந்துச்சு. இந்த கருணாநிதி என்னத்தை திம்பேன், வீட்டுல பிள்ளையா பிறக்குது, ரைஸ் மில்ல அரிசி வெட்டின மாதிரி. இப்ப கூட 4 பிள்ளைய போட்டு தொட்டில வண்டியில உட்காந்து ஆட்டிக்கிட்டு இருக்கானா, யாருக்கு பிறந்துச்சுன்னு தெரியல. கொஞ்சம் கூட தமிழ்நாட்டில் மீது அக்கறை இல்லாத ஒரு சண்டாளைங்க திருட்டு ட்ரெயின்ல மஞ்சப்பையோடு வந்துட்டு எப்படி உலக பணக்காரனா மாறினா சண்டாளா. பாண்டிச்சேரியில பார் இருக்கு, நம்ம இங்க கூட இப்ப பார் பார்த்துட்டு வந்தேன். பிளைட்ல பார் வச்சவங்களை பார்த்திருக்கீங்களா? அன்னைக்கு பிளைட்ல பாக்குறேன், அதுல பொம்பளை பிள்ளை எல்லாம் அவுத்து போட்டு ஆடுது, தண்ணியை போட்டு அதுல பறந்துட்டு இருக்காங்க. இன்னும் லைசன்ஸை ஏன் கேன்சல் பண்ணு தெரியல. அது காங்கிரஸ் அரசு குறுக்க இருக்கிறதுனாலதான். இப்படி நிறைய பிரச்சனை. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பதவியேற்ற உடனேயே ஒரு ஆளு பேனாவை கையெழுத்து போட்டா ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் ஒரு கையொப்பமிட்டால் ஒரு 10 லட்சம் பேராவது பயனடையணியா. அம்மா ஒரே கையெழுத்து தான் போட்டாங்க, 20 கிலோ அரிசின்னு. தமிழ்நாட்டுடைய பசிப்பிணி போக்கப்பட்டது, பல லட்சம் பேர்கள் பயனடைகிறார். ஆனா கருணாநிதி கையெழுத்து போட்டா என்ன ஆகும்? அப்படியே என்எல்சி பங்கு வித்துட்டாருன்னு அர்த்தம். எதையோ ஒரு கட்டடத்தை வித்துருமா. பாரத பிரதமராக புரட்சி தலைவி அம்மா தான் வரணும்னு நம்ம மட்டுமா சொல்றோம்? தமிழ் இந்தியாவில் இருக்கிற அத்தனை வட மாநிலத்திலும் சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? மத்திய அரசு மண்ணெண்ணெய் கொடுத்தாலும் கொடுக்காட்டி, தொடர்ந்து துரோகங்களை செய்து வந்தாலும் இருப்பதை கொண்டு சிறப்புடன் ஆட்சி செய்ய தெரிந்த ஒரு நிர்வாக திறனுள்ள ஒரு முதல்வர் புரட்சி தலைவி அம்மா தான். அதனால தானே இந்தியாவை ஒப்படைக்க வேண்டும் என்று வடநாட்டிலே மம்தா பானர்ஜி, நிதிஷ்குமார், ஒடிசா முதல்வர் தேவகவுடே, பெரிய பெரிய தேசிய தலைவர்கள் எல்லாம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை பாரத பிரதமராக ஏன் நினைக்கிறார்கள்? கருணாநிதி யாராவது பாரத பிரதமராக ஆக்க வேண்டும் என்று இதுவரை சொல்லி இருக்கிறார்களா? ஏன் சொல்லவில்லை? கருணாநிதி பாரத பிரதமரானா பார்லிமெண்ட் கட்டடத்தை கனிமொழிக்கு எழுதி வச்சிருவார். பத்திரிகைக்கார போய் ஏங்க இப்படி பார்லிமெண்ட் கட்டடத்தை எழுதி வைக்கலாமா? கனிமொழி ஆசைப்பட்டார். அந்த கட்டடம் ராஜாத்தி ஆசைப்பட்டார். இந்த கட்டடம் தாயால ஆசைப்பட்டார். இந்த கட்டடம் குஷ்பு ஆசைப்பட்டார். பாவி, நீ ஆசைப்பட்டார்னு ஜனங்களுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ண முடியலையே. தாய்மார்களுக்கு அம்மா அவர்கள் அவ்வளவு சலுகை. தாய்மார்கள் உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்க. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு அவசரமா தண்ணி தெளிச்சு வாசலை கூட்டி கோலம் போட்டு புருஷங்காரெல்லாம் தூக்குவிய. உடனே இந்த ஆட்டுக்கல்ல உட்காந்து மாவு அரைச்சு உங்களுக்கு எல்லாம் சட்னி அரைச்சு வந்து, என்னங்க சுடுதண்ணி வச்சிருக்கேன், எந்திரிச்சு குளிங்க, ஏமா காப்பி இந்த இருக்கு, பால்காரம் வரலங்க, உனக்கு இதே வேலையா போச்சு, சீக்கிரம் பாலை வர சொல்ல வேண்டிய இந்த அதிகாரம் வேற. பாலை கொண்டாந்து சக்கரை கூட போடுமா, உங்களுக்கு சுகர் இருக்கு, நீங்க கொஞ்ச நாளைக்கு இருக்கணும். ஆமா காப்பி அது மண்ணாங்கட்டி இதெல்லாம் கொடுத்து காலையில அவருக்கு வெந்நீரை வச்சு குளிச்சு அந்த ஸ்கூட்டர்ல அனுப்பி டாட்டா சொல்லி அப்படியே சந்தோஷமாக அனுப்பி விட்டு திருப்பி வந்து இந்த ஆளு பேண்ட் சட்டை கழட்டி போட்டு போயிருப்பான் அந்த மண்ணாங்கட்டி. அவளும் இதை வச்சு அவன் பெத்த பிள்ளையில உஸ்பி குமார் சுரேஷ் எந்திரிக்கடா, அப்பா வேலைக்கு போயிட்டா, மம்மி நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், டே ஹோம்ஒர்க் போடல, நான் டீச்சர் அடிப்பாங்கடா, கண்ணு ஊட்டிக்கிட்டு இருக்கீங்க, விரலை கடிச்சு போடும், அதை வேற உதறி. அப்புறம் வீட்டுல வந்து ரிக்ஷாக்காரிட்ட ஏற்றி விட்டு அந்த அம்மா 1 மணிக்கு வந்து ஒரு நம்மளை காப்பி குடிப்பாங்க. அப்ப பண்ணுவாயா புருஷன் போனு லட்சுமி 3 மணிக்கெல்லாம் வந்துரு வடை சுட்டுவேன் சண்டாளா, இப்ப அடுக்கப்படாதா 1 நிமிஷம் நிக்க. அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மிக்சி கிரைண்டர் ஃபேன் எல்லாம் கொடுத்தது. தாய்மார்கள் கஷ்டப்படக்கூடாது. ஆட்டுக்கல்ல போட்டு அழுகாது, யாராவது தூக்கி குப்பையில போட்டு, இல்லைன்னா அதுல ஏதாவது குங்குமத்தை கொட்டி வடக்கு பிள்ளையாருன்னு சொல்லி கும்பிட்டுக்கிட்டு. கருணாநிதி கிரைண்டர் கொடுப்பாரா? கொடுத்தா என்ன ஆயிருக்கணும் 1 நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஏப்பா கிரைண்டர் கம்பெனிக்காரனா, ஒரு கிரைண்டருக்கு 500 ரூபாய் என் கனிமொழி கொடுத்துரு, ஒரு மிக்சிக்கு 100 ரூபாய் எனக்கு கொடுத்துரு கமிஷன், ஒரு ஃபேனுக்கு 100 ரூபாய் குஷ்பு கொடுத்துரு, அது காலு அமைக்க விடும். இப்படி போயிட்டு அவன் என்ன பண்ணுவான், அட்டை சரியா தெரியாம போட்டு தூங்கும் போது மட்டையில் ஒளி செத்து போகும். அப்படியே கருணாநிதி கிரைண்டர் கொடுத்தாலும் கிரைண்டர் மட்டும்தான் நம்ம வீட்டுல ஓடுவோம். மாவு ராசாத்தி அம்மாவோட அட்டாவில் கொட்டும். மிக்சி மட்டும்தான் நம்ம வீட்டுல ஓடும். சட்னியை இங்கே இருக்கிற கனிமொழி வலிச்சு நக்கிக்கிட்டு இருப்பான். ஃபேன் மட்டும்தான் நம்ம ஓடும். குஷ்பு கருணாநிதியின் கருணையால் மல்லாக படுத்துக்கிட்டு காத்து வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு வைங்கோ. அட பாவி பாவி, இதுல வேற கனிமொழி கேக்குது, என்ன செய்து விட்டார் அந்த அம்மையார், என்ன செய்யவில்லை சொல்லு. ஏன் உனக்கு ராசா செஞ்சாதான் பிடிக்குமா? 1,76,000 கோடி ஊழல் செய்தாரு, அதுதான் பிடிக்குமா என்று கேட்கிறேன். கற்பனை எல்லாம் வேற மாதிரி. இதுதான் சொல்ல நான் வரல. பாத்தீங்களா ஐயா, 1,00,000
எதுக்காக சொல்றேன், அவ்வளவு வேதனைகள். அம்மா அவன் திமுக காலத்துல குடிஞ்சு கோலம் போட முடியுமாயா, தாலி எடுத்துக்கிட்டு போயிருவான். அம்மா தாலிக்கு தக்கம் கொடுக்குது. ரெண்டு பேருக்கு வித்தியாசத்தை பாருங்க. அம்மா பிள்ளைய பத்துட்டேன், கல்யாணம் பண்ணி கொடுக்கலையே, புருஷன் சரியா சம்பாதிக்கல, வயசு பயல்கள்லாம் பொண்ணு வயசுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டு சன்னல்ல பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்களே, நான் என்ன பண்ண போறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வர்றதுக்குள்ள அம்மா 25,000 அரை போட்டாங்க. இல்லைன்னா முறமாப்பிள்ள விடுவானா, கூட்டிட்டு ஓடி போயிடுவான் நம்ம தூக்கும் போது, பொண்ணாத பயிலுக்கு. அதே மாதிரிதான் கல்யாணம் பண்ண 50,000 ரூபா அரை போடல, எடுத்துக்கு அண்டா குண்டா 5,000 10,000 அந்த கல்யாணம் பண்ணோம், அது இது கூறப்படும். அது இல்லை அம்மா கல்யாணம் பண்ணா குழந்தை பிறக்குமா, அதுதானே இத்தனை வருஷமா பிறந்துகிட்டு இருக்கு. குழந்தையை பெற்றுத்தாருங்கள், நான் வளர்க்கிறேன். கருவற்ற உடனேயே 4,000 ரூபாய் ஹார்லிக்ஸ் இட்லிஸ் வாங்கி சாப்பிடணும். குழந்தை தெம்பா இருக்கணும், தமிழ்நாட்டு குழந்தை. ஆஸ்பத்திரி போனோம்னா டாக்டர் வந்துருவான், அம்மா நான் கொஞ்ச நேரம் ஆனா தான் தெரியும் கிளிக்கணுமா வெட்டணுமா அறுக்கணுமா. காசை கையில் கொடுத்த உடனே சுகப்பிரசவம் பண்ணுவான் அவன், அதுக்கு 4,000. பச்சை பிள்ளைக்காரி எழுப்பு தோலுமா இருக்காள் என்ன, ஆட்டு காய்ச்சி போய்க்கிறதுக்கு 4,000 ரூபாய் குழந்தை பிறந்தவன். யார் இதெல்லாம் கொடுக்குறா? உண்மையிலேயே நான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது நான் குழந்தையாக பிறக்கவில்லை என்று எத்தனை பேரில் நான் எழுதியிருக்கிறேன். அப்படி நான் குழந்தையாக பிறந்திருந்தால் சட்டை கிடைச்சிருக்கும், டவுசர் கிடைச்சிருக்கும், பேனா கிடைச்சிருக்கும், பென்சில் கிடைச்சிருக்கும், நோட்டு கிடைச்சிருக்கும், புத்தகம் கிடைச்சிருக்கும், சாமன்றி பாய்ச்சி கிடைச்சிருக்கும், லேப்டாப் கொடுத்திருப்பாங்க. எல்லாத்தையும் ஒன்னா தூக்கி ஒன்னா அமைக்கி வைக்கிறதுக்கு ஒரு பேங்க் கொடுத்திருப்பாங்கம்மா. அதை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு அம்மா கொடுத்த சைக்கிள்ல ஜாலியா போயிருப்பல. ஏன்டா என்னைய பெத்தாரு எங்க அப்பனை கேட்டேன், முடியாதுன்ட்டானே, 85 வயசு ஆயிடுச்சு. அப்போலாம் அந்த அம்மா முதலமைச்சரா இல்லடா, நான் என்ன அவசரப்படலடா, அப்ப இல்லடா, வேணா தம்பிக்கு ட்ரை பண்ணவா செத்து போயிடுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னாப்பா 85 வயசுல ஏதாவது ஆகி போச்சுன்னா இந்த தேர்தல் முடிஞ்சோன்னு வர அதுக்குள்ளே செத்து நான் மொட்டை அடிக்கணும். அந்த அளவுக்கு அம்மா அவர்கள் திட்டங்களை. நேற்று ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றேங்க, ஒரு பாட்டி 80 வயசு இருக்கும், இவ்வளவு வெத்தலை சக்கு சக்குன்னு அடிச்சுட்டு உட்காந்துருக்கு, தெரிஞ்ச பாட்டி. என்ன பாட்டி மணி 1:30 மணி ஆச்சா, வீட்டுக்கு போல, என்ன போடா போடா, ஏன்டா வீட்டுக்கு, என் தங்க மக அன்னதானம் போடுது, வாழையில போட்டு கத்திரிக்காய் பொருக்காய் சாம்பார், புடலங்காய் போட்டு முட்டைக்கோசு பொருள், வத்த குழம்பு, ஊரு அவரை வைக்கிறாங்க, கெட்டி தயிர், இதை விட என்னடா இருக்கு. அழகா சாப்பிட்டு மசக்கையா இருக்குடா, கொஞ்சம் நேரம் சென்று அம்மா பேசுறதா போதும். உனக்கு ஒரு மயம் இருந்தானே, அவன் உன்னை கவனிக்கிறது இல்லையா, அந்த பட்டு கிடப்பான கேட்காது. என்ன நேரத்துல அவ கழுத்துல தாலி கட்டினாலும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஒரு சம்பு பாலோட போனவன் தாண்டா, ஆத்தால பறந்துட்டாண்டா. என்ன மைய வச்சாலும் போனா போயிட்டு போறான். 28ஆம் தேதியே வர்றான்டா போஸ்ட்மேன். கண்ணமா என்னமா நீ கட்டவர்களை பிடிச்ச அழுத்துறா, 1000 ரூபாய் உள்ளங்கையில் இருக்கடா. எனக்கு மட்டும் இல்லடா, தமிழ்நாட்டிலே ஆதரவற்ற அத்தனை முதியவர்களுக்கும் ஒரே செல்ல மகள் இருக்கிறார் என்ற. என்ன பாருங்க, அந்த பக்கம் ஒரு சட்டை. அந்த அளவுக்கு நேத்து எங்க வீட்டுக்கு பக்கத்துல திமுக காரன் ஒருத்தர் இருக்கான். அவங்க ஆத்தாவுக்கு 90 வயசு இருக்கும், பாட்டின்னு பேரு. அது பாவம் வயசான பாட்டி. திமுக ஆட்சி காலத்துல பாக்குறேன், தினம் சண்டையா இருக்கும். அட பாண்டி 2 இட்லி வாங்கிட்டு வாடா. காலையில போதும் காலையில சாப்பிட்டது ஒண்ணு, என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம். ஆமா உங்க ஒப்பனை கல்யாணம் பண்ணிக்க பொறுக்கினாய பத்தி வச்சிருக்கேன், பாலா வாங்கிட்டு வா. சாகு 2க்கு ஊத்துறேன். அட பாவி நீன்னு உருப்பட மாட்டேன், கட்சி நாசமா போயிடும். போச்சு திமுக. இப்ப போறேன், அதே ஆத்தால மடியில வச்சுட்டு கெஞ்சறாய், ஆத்தா 2 இட்லி மாட்டேன், பாலாவது குடிச்சுட்டா மாட்டேன்டா, நான் சாகணும்டா. ஏத்தா சாகணும்டா. நான் பக்கத்துல இருந்து ஆத்தா மயம் ஆசை மயம் அழகா வாங்கி கொடுக்குறா, சாப்பிடு. அடப்பா கிறுக்கு போல, இந்த ஆத்தா உசுரோடு இருக்கணும்னு பாசமாவா வாங்கி கொடுக்குறா. உங்க அம்மா கொடுக்குற 1000 ரூபாய் ஆட்டோட பாக்குறாடா. என்ன பாருங்க, அம்மா எங்கெங்கெல்லாம் போய் எப்படியெல்லாம். நான் என்னத்த சொல்லுவேன், இந்த ஸ்டாலின் கேட்கிறேன் தண்ணியா விற்கிறப்ப நல்ல வாயில வந்துடும். ஒரு ஆட்சி நீங்க நல்லா கேட்பீங்க, தண்ணியா விற்கிறானுங்க ஆப்போசிட்டா கேட்டா அவன் என்ன ஆவான். தண்ணி என்ன விற்கிறாங்க, மத்திய அரசு தான் ரயில்வே ஸ்டேஷன்ல விற்கிது. எதுக்கு விற்கிறாங்க? திமுக அமைச்சர்கள், திமுகவில் பெரிய பெரிய பண முதலைகள்லாம் பிஸ்லரி வாட்டர் கம்பெனி வச்சு 22 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கான் டெய்லி. அதை வாங்க முடியல ஜனங்கள். வெளியூர்ல இருந்து போய் வருகின்ற ஜனங்கள் பஸ்ல எந்த தண்ணியை நம்பி வாங்கி குடிப்பாரு. அப்படியே ஏதாவது ஒரு மோசமான தண்ணீரை குடித்து விட்டு அவருக்கு சிக்காய் வியாதியாய் படித்துக் கொண்டால் அதுக்கு 50-100 செலவாகுமே. நல்ல தண்ணீரை, சுகாதாரமான தண்ணீரை அம்மா கொடுப்போம். அந்த தண்ணீரை கொடுப்பதன் மூலம் அந்த தண்ணீர் தயார் பண்ணுகிற தொழிற்சாலையில எத்தனை பேர் பிழைக்கிறார்கள். நம் மக்கள், நம்ம அண்ணன், நம்ம தம்பி, நம்ம மச்சான், நம்ம அக்கா தானே அங்கே லேபர் விட்டுறாங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலையா? நாங்கள் கட்டிய பாலத்தில் அம்மையார் பயணம் செய்கிறார். ஓத்தா விட்டு பணமா வேண்டாம், உங்க ஆத்தா விட்டு பணமான்னு கேட்கிறேன். மக்களுடைய வரிப்பணத்தில் கட்டியிருக்கான் பாலம். ஏன்னா தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் உனக்கு சிமெண்ட் தொழிற்சாலை இருந்தது, அந்த சிமெண்ட் ஸ்டாக் இருந்தது, அதை தீக்கணும், அந்த சிமெண்ட்டுக்குள்ள பிளாக் பண்ணி சொருவனுங்கிறதுக்காக பாலம் கட்டின. நல்ல எண்ணமாடா உனக்கு. கம்பியிலே கமிஷன், சிமெண்டிலே கமிஷன், கான்ட்ராக்ட்லே கமிஷன்,
100 கோடி ரூபாய்க்கு ஒரு பாலம் கண்ணா 20 கோடி ரூபாய் ஸ்டாலின் கொடுக்கணும். வாங்கினியா இல்லையா? நானே ஒரு ஆளை அனுப்பி விட்டு கொடுத்துருக்கேன். நிரூபிக்கட்டுமா? 100 கோடி கான்ட்ராக்ட். நான் போனா அதிமுக கொடுக்க மாட்டான்னு ஒரு ஆள் அனுப்பினா கொடுத்துட்டாங்க. 20 கோடி வாங்கிட்டான் இந்த கோடை வாங்கிக்கிறேன். அப்ப இவ்வளவு பெரிய கான்ட்ராக்ட் பண்ணது கமிஷனுக்காக. யாருக்கிட்ட வந்து கதையெல்லாம் விடுற? அப்ப அம்மா போட்ட ரோடு போல புதுசா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல மான ரோச வெக்க சூடு சொரணை இருந்தா போகாத. மின்சாரம் அம்மா அன்னைக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்க. என்ன 12,000 மெகாவாட் மின்சாரம் தயார் செய்து தமிழ்நாட்டில் மின்வெட்டே இல்லைன்னு பட்ஜெட்ல இருக்கு. ஆனா அப்பப்ப சோனியா காந்தி பீச பிடிக்க விட்டுறா. அவளுக்கு இந்த தேர்தல் வந்துடக்கூடாது. அந்த சட்டாளி எப்ப பார்த்தாலும் தீப்பிடிச்ச வீட்டுல மாதிரியே தெரியுமா? வேக வேகமா வேக வேகமா இத்தாலிக்கு பணத்தை தூக்கிட்டு ஓடுறது இந்த கருணாநிதி ஐடியா. வெள்ளக்காரில் விரட்டின ஒரு வெள்ளக்காரியை விரட்ட முடியலையே. வச்சாலையா ஆப்பு நமக்கு போட்டா அப்பப்ப பீச பிடிக்க வச்சுக்கிட்டு. பார்லிமெண்ட் தேர்தல், சட்டசபை தேர்தல், இடைத்தேர்தல். ஏன்னா தமிழகம் இருளில் மூழ்க வேண்டுமா? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த திமுக ஆட்சியில 8000 மெகாவாட் தயார் பண்ணி இருளில் மூழ்கியது. இதே ஆற்காட்டு வீராசாமி ஒரு தடவை உங்களுக்கு எல்லாம் சொன்னார்ல டிவியில, நாங்கள் தோற்றால் மின்சாரத்தின் காரணமாகத்தான் தோத்து போகும், மின்சாரம் சரியாகவில்லை, நாங்கள் தோற்பது உறுதி. ஆற்காட்டு வீராசாமியே திமுக ஆட்சியில மின்சாரம் மிக மோசமாக இருந்தது என்பதை ஒத்துக்கொண்டாரா இல்லையா? அம்மா அவர்கள் அந்த ஏண்டா மிகமின் மாநிலமாக நமக்கு உபயோகப்படுத்தின மின்சார மிச்சத்தை வெளி மாநிலத்துக்கு விற்கிற தருவாயில ஏயா ஒருத்த கல்லாப்பட்டியில உட்காந்துட்டு போகும்போது கேஷப்புறம் அள்ளி பையில பண்ணிட்டு போயினா எப்படியா சில்லறை கொடுக்கறது? அடுத்தவன் இப்ப வீடே காலி பண்றோம். ஒரு வீட்டை காலி பண்ணும் போது நம்மளுடைய சாமான் சட்டை ஆணி எல்லாம் பிடிக்கி பெயிண்ட் அடிச்சு கொடுத்தா தானே வந்த வீரா இருப்பா. எல்லா இடத்துலயும் ஆணி அடிச்சு வச்சு கட்லிக்கிட்ட ஆணி அடிச்சு வச்சா புடக்கு போது நல்லா ஏத்திருப்புல எப்படி குடியிருக்க முடியும்? அதே மாதிரி சுத்தமா கொடுத்துட்டு போயிருந்தானா ஆட்சி பரவாயில்ல. நீ நாசம் பண்ணிட்டு போனா நாசம் இறப்பையில. அம்மா அவர் கஷ்டப்பட்டு அரிய முயற்சியால 12,000 மெகாவாட் தயார் பண்ணியாச்சுங்க. ஆனாலும் பீச பிடிக்க விட்டுறான். சோனியா காந்தி பீச பிடிக்க கருணாநிதி கிட்ட கொடுத்துருக்கான். கருணாநிதி மடியிலே வச்சிருக்காரு பீச. மாட்டினாத்தான் லைட் எரியும். ஒரு நான் வேட்டி அவுத்து கட்டும் போது கீழே விழுந்துருச்சான். புஷ்பு எதுக்கு வந்திருக்கு? இது என்ன கொண்டு இருக்கு? ஏன் பீஸ் தான் எடுத்து சொல்லி கேட்டான். நம்ம ஆளு ஒண்ணு மட்டும் இல்ல, நம்மளுடைய அறிக்கை நாயகன். அறிக்கை மட்டும் விடுவார் பிரமாதமா. மக்களே பிரமாதம். சேலம் சக்கர சித்தப்பா ஏட்ல எழுதி நக்கப்பானா. இந்த கருணாநிதி பாக்குற வேலை இருக்கே என்ன கொடுமையா. நம்மளை புடிச்சக்காரங்க இந்த சனியை வந்து பிறந்து ஒரே பிரச்சனையா இருக்கு. கல்லாப்பட்டிக்கல கருணாகம் போந்தது மாதிரி எவ்வளவு பிரச்சனை. சாதாரணம் இல்ல. அதுவும் 1,76,000 கோடி தனது மகள் கனிமொழி தலைமையில கொள்ளையடிச்சு பெரிய பொருளாதார நிபுணர் மாதிரி நாங்கள் போட்ட பாடத்தில் அம்மையார் செல்கிறார். கொப்பம் படத்துல போட்டதா? கொப்பை கஷ்டப்பட்டு மளிகை கடை வச்சானா மரக்கடை வச்சானா? கல்ல ரேட்ல திருட்டு ட்ரெயின்ல ட்ரெயினில் வந்த கருணாநிதிக்கு உலக பணக்காரர்கள் ஒருவராக எப்படி இருக்க முடிகிறது? நான் சம்பாதித்ததுதான். வயிறை புடுங்கினேன். 4 நாளைக்கு முன்னாடி பிள்ளை எல்லாம் சுத்தி உட்கார்ந்து தாத்தா தாத்தா இனிமே நம்ம ஜெயிக்க முடியாது போல இருக்கு. அம்மாவுக்கு போற கூட்டத்தை அலையடையா பார்த்தா எனக்கு பேதி ஆகுது. நீங்க பேசாம வீட்டுல இருங்க. தோல்வியை கண்டு தோழக்கூடாது. 5 முறை தமிழக மக்களை ஏமாற்றி எனக்கு ஒரு முறை போய் சொல்ல தெரியாதா? தாத்தா அதெல்லாம் நம்ப மாட்டாங்க, உங்க வசனம் எல்லாம் நடக்காது. அப்படியானால் குஷ்புவை அனுப்புவேன். ஐயோ அதெல்லாம் நம்ப மாட்டாங்க. அப்படியானால் நான் பழைய வசனத்தையும் பேசுவேன். என்ன தாத்தா, என்னை கடலில் தூக்கியிருந்தாலும் கட்டுமரமாக உதப்பேன், என் மீறி எதி பயணம் செய்யலாம். அக்கா மக்கா நீ கடல்ல விட நானும் முதலமையர் போய் ஏறுறோம், பின்னாடி ஏறுறோம் ஆள போற ஆள. தாத்தா அதையும் நம்பலாம், விஷம் குடிப்பேன் என்று தமிழக மக்களை மிரட்டுவேன். அதையும் நம்பலாம். கடைசி தேர்தல் இருந்து காலையில் இருந்து கெஞ்சுவேன். மக்கள் ஒரு சொட்டு கண்ணீர் விடுத்தால் போதும், தமிழ் மக்கள் தன்னுடைய உடைமைகள் எல்லாம் நம் வீட்டில் கொண்டாந்து கொண்டு விடுவார்கள். நிலங்களை கூட வீடுகளை கூட என் பேரையும் பத்திரம் போட்டு கொடுப்பார்கள். 10 நாளைக்கு முன்னாடி எல்லாரையும் கூட்டு 1 மணிக்கு கருணாநிதிக்கு 20 வேட்டி 30 வேட்டி மாத்திருக்காங்க பேதியாகி. அந்த பொண்ணை கூப்பிடுங்கப்பா. உடனே வந்து இறங்கிருச்சு. ஏமா ஒரு பாட்டு பாடு, மனது சரியில்லை. நான் இந்தி பொண்ணுங்க, எனக்கு பாட தெரியாது. குஷ்பு நீங்க எனக்காக பாடுறீங்களா? நீ சொல்லி பாடலைன்னா எனக்கு ஆண்மை இல்லைன்னு நினைப்பேன். பாட்டு சரி உனக்காக நான் பாடுறேன். யார் பாட்டு? புரட்சி தலைவர். நீனா அவர் ஆள் தானா? புரட்சி தலைவர் பாட்டை இவர் பாடலாமா ஐயா? அவர் அறிவு என்ன, அழகு என்ன, நடை என்ன, உடை என்ன, ஸ்டைல் என்ன? உடைவில்லை. அவர் பாட்டை அவர் பாடினாரு. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் தாறு விழிந்து தட்டி தட்டி சிப்பிகள் செய்த உருவமடா அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா. அவர் பண்ண இது குஷ்பு பார்த்து கட்டி தங்க வெட்டி எடுத்து எனக்கு ஒக்கா மக்கா
காதலனும் சாப்பிட்டு பிடிச்சு தட்டி தட்டி ஐயோ அம்மா ஒரு சொம்பு தண்ணியை கொண்டாந்து குஷ்பு கொடுத்துட்டு 1/2 மணி நேரம் நெஞ்ச தடவி விட்டுருக்கு. இன்னொரு பாட்டு பாடுவார் வேணாம் இல்ல பாடுறேன். அவர் பாடினாரு பட்டு சேலை காத்தாட பருவமே நீ கூத்தாட கட்டி கூந்தல் முடித்தவளே என்னை காதல் வளையில் அடைத்தவளே அரும்பு மீசை துள்ளி வர அழகு புன்னகை அள்ளி வர குறும்பு பாறை பார்த்தவரே என்னை கூண்டு கிளியாய் அடைத்தவர். அவர் பண்ண இது பட்டி சேலை காத்தாட நல்ல பாடுற பருவமேனி கூத்தாட கட்டி கூந்தல் முடித்தவளே குஷ்பு என்னை கட்டிப்பிடிச்சு. இப்படிப்பட்ட காவாளிகள் தமிழக அதிமுக மந்திரிகளை பாருங்க, பதவியேற்றது 10 கிலோ குறைச்சு போனாங்க. தமிழக மக்கள் நம்மளை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். தொகுதிக்கு செல்லுங்கள், மனுக்களை பெறுங்கள், என்னென்ன கேட்கிறார்கள் உடனடியாக செய்து பிடிங்கள், நீங்க எனக்கு தகவல் கொடுங்கள் என்று. ஆனால் திமுக மந்திரிகளை போல மாலை நேரத்தில் அமர்ந்து கொண்டு மாநாட மயிலாட பார்ப்பதற்கு இங்கே அனுமதி இல்லை என்று சொல்லிவிட்டார். மக்கள் பணி எத்தனை பேர் அணியணியாக வந்தாலும் பணி செய்ய பிறந்தது ஒரு தலைவர்தான். பாரதம் மற்றும் பாச பக்கத்திலே புரட்சி தலைவி அம்மா தான் என்பதை உணர்ந்திருக்கிறீர்கள். நீங்க